Hi friends, welcome to Akan Network. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் டாபிக் உடைய பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல 5 to 6 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எப்படி நம்ம அதை சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம 7 to 8 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா அதுல தான் பேசிக் கான்செப்ட்லாம் கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம டைரக்டா क्वेश्चन மட்டும் தான் சால்வ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? சரி ஓகே, டைரக்டா நம்ம क्वेश्चन குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 8 நபர்கள் ABCDEFGH வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் படிச்சதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டமாகன்னு கொடுத்துட்டாங்களா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சர்க்கிளை டிரா பண்ணிடணும். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 8 நபர்கள்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளை 8 ஈவன் பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? சரி ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? எல்லாருமே பாத்தீங்கன்னா வட்டத்தின் மையத்தை நோக்கி இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க டிரா பண்ற எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா வட்டத்தின் மையத்தை பாக்குற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? சரி ஓகே. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? B என்பவர் G க்கும் D க்கும் இடையில் உள்ளார்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சரி ஓகே. இப்போ B என்பவர் G க்கும் D க்கும் இடையில் உள்ளார்னு கொடுத்திருக்காங்க. அதுபடி நாமளும் டிரா பண்ணியாச்சு. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நாம இதை ஆல்டர் பண்ணி வளைஞ்சாலுமே அதுவுமே கரெக்டா தான் இருக்கும். அதாவது டி இங்க வர மாதிரியும் ஜி இங்க வர மாதிரி வரைஞ்சாலுமே அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட் படி கரெக்டா தான் வரும். ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா பி இருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேஸ் வரும்போது என்ன பண்றீங்கன்னா டெம்பரரியா ரெண்டு பேருமே அந்த இடத்துல அலாட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜி வர மாதிரி ரெண்டு பேரும் இங்கே டெம்பரரியா இருக்கட்டும். அடுத்தடுத்து வர பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம எந்த இடத்துல யாரு வருவாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகேங்களா? சோ அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே டெம்பரரியா இதே இடத்துல இருக்கட்டும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப செகண்ட் பாயிண்ட் படிப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? H என்பவர் B க்கு இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளார்னு கொடுத்திருக்காங்க. சோ B இங்க இருக்காரு. B க்கு இடதுபுறம்னா B உடைய லெஃப்ட் சைடு இந்த சைடுல வரும். 1 2 மூணாவது பேஸ்ல H இருக்காருன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? A என்பவர் H க்கு இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார்னு கொடுத்திருக்காங்க. சோ H இங்க இருக்காரு. H ஓட இடதுபுறம் எதுனா பாத்தீங்கன்னா இந்த சைடுல வரும். சோ H க்கு இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார் A 1 2. சரிங்களா? ரெண்டாவது பிளேஸ்ல A இருக்காருன்னு. ஓகே. சோ தேர்ட் பாயிண்ட் ஓவர். ஓகே. இப்போ ஃபோர்த் பாயிண்ட் பாருங்களா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா C என்பவர் A வுக்கும் G க்கும் இடையில் உள்ளார்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ A இங்க இருக்காரு, இங்க இருக்காரு. A வுக்கும் G க்கும் இடையில சொல்லிருக்காங்க இல்லையா? சோ G இங்க இருக்காரு அப்படின்றது இங்க தான் கன்ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல தான் ஸ்டார்டிங்ல நாம G ரெண்டு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சோ இந்த பாயிண்ட் படி பார்க்கும்போது A வுக்கும் G க்கும் இடையில் C இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா G ஓட இடமும் கன்ஃபார்ம் ஆகுது, C ஓட இடமும் கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்ப ஒருவேளை G இங்க இருக்காரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா A வுக்கும் G க்கும் இடையில் பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்க. சோ அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட் படி தப்பு. சரிங்களா? சோ A வுக்கும் G க்கும் இடையில் C இருக்காருன்றது இப்படிதான் நம்ம டிரா பண்ண முடியும். சோ G ஓட இடம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இடம் தான். சரிங்களா? இப்ப அதே மாதிரி D இங்க தான் வந்தாவணும், வேற வழி கிடையாது. சோ D ஓட இடம் இதுதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சோ மீதி இருக்கத நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப லாஸ்ட் பாயிண்ட் படிப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? E என்பவர் B க்கு எதிராக இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப E என்பவர் B க்கு எதிராக இல்லை. சோ ஆப்போசிட்ல இருக்க கூடாது. சோ நான் எரேஸ் பண்ணிட்டேன் அதையும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அப்போ மீதி வேற எங்க தான் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. சோ ஈன்றவரு இங்க தான் வந்து ஆகணும், வேற வழியே கிடையாது அவருக்கு. ஓகேவா? சரி ஓகே. இதோட டிரா பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த சீட்டு இன்னுமே பாத்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கு இல்லையா? சரி ஓகே. இது எப்படி நம்ம ஃபில் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா 8 பேர் இருக்காங்க இல்லையா மொத்தமா, இந்த 8 பேர்ல யாரு விட்டு போயிட்டாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த சீட்ல வரணும். F தான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எந்த சீட்லயும் அலாட் பண்ணல. சோ Fன்றவரு இந்த சீட்ல தான் வருவாரு. ஓகேவா? சரி ஓகே. இந்த மாதிரி தான் டிரா பண்ண லாஸ்ட் பாயிண்ட். எப்பயுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எடுத்தாகணும். ஓகேவா? சரி ஓகே. இப்ப ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் B க்கு எதிராக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ B ஃபர்ஸ்ட் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு இல்லையா? இப்ப B க்கு எதிராக இருப்பவர் டைரக்டா நேரா பார்த்து F அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா F. ஓகேவா? சரி ஓகே. இப்ப செகண்ட் கொஸ்டின் போவோம். F க்கு வலதுபுறத்தில் மூன்றாவதாக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ F க்கு வலதுபுறம் சொல்லும்போது ரைட் சைடு ஃபுல்லா இந்த சைடுல வரும். சரிங்களா? ரைட் சைடுல 1 2 3 மூணாவது பர்சன் யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
டி இருக்காரு. சோ செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் படி வரிசையா நம்ம ஒன்னொன்னு டிரா பண்ணாலே சோ டயக்ராம் கிடைச்சிரும். இந்த டயக்ராம்ல இருந்து அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, சரி ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் போவோமா? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். 8 நபர்கள் ABCDEFGH வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்த மாதிரியே. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சர்க்கிளை டிரா பண்ணணும். 8 நபர்கள் தான் கொடுத்திருக்காங்க. சோ சர்க்கிள் நம்ம 8 ஈவன் பார்ட்ஸா டிவைட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, சரி ஓகே. எல்லாருமே வட்டத்தின் மையத்தை நோக்கி தான் இருக்காங்க போன கொஸ்டின் இந்த மாதிரி. சோ இந்த கொஸ்டின் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸா பார்த்து நம்ம டயக்ராம டிரா பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, H என்பவர் E க்கு வலதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். சரிங்களா, சோ ஓகே. இப்ப E க்கு வலதுபுறம் அப்படின்னு சொல்லும்போது ரைட் சைட்ல வரும் இல்லையா. சோ E க்கு வலதுபுறம் என்பது இந்த சைட்ல வரும். வலதுபுறத்துல 1 2 ரெண்டாவது பிளேஸ்ல யாரு இருக்கா, H இருக்காங்க. ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். இப்ப செகண்ட் பாயிண்ட் போவோம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, E என்பவர் A க்கு இடதுபுறம் மூன்றாவதாக உள்ளார்னு கொடுத்திருக்காங்க. அப்போ A என்றவர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருவார். ஏவுக்கு இடதுபுறம் சொல்லும்போது லெஃப்ட் சைடு போது இந்த சைட்ல வரும். 1 2 மூணாவது இடத்துல E இருக்காரு. சரிங்களா, ஏக்கு இடதுபுறம் மூன்றாவதாக E இருக்காருன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதே கொஞ்சம் தப்பு பண்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஏவை டிரா பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் ரைட் மாத்தி போட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, சோ இந்த பாயிண்ட்ல ஏ இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா ரைட் சைட்ல வந்துருவார். சரிங்களா, அவங்க கொடுத்த பாயிண்ட் படி லெஃப்ட் சைடுல தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நாம இங்க டிரா பண்ணது என்னன்னா ரைட் சைட்ல வர மாதிரி டிரா பண்ணிட்டோம். அதாவது ஏவுக்கு ரைட் சைட்ல 1 2 மூணாவது பாயிண்ட்ல வர மாதிரி டிரா பண்ணிடுவோம். சோ இந்த பாயிண்ட் தப்பு. சரிங்களா, இந்த இடத்துல வரையக்கூடாது. ஏவுக்கு லெஃப்ட் சைட்ல தான் E இருக்கதா சொல்லியிருக்காங்க மூணாவது இடத்துல. அதனால இந்த இடத்துல தான் வரையணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, B என்பவர் EAH க்கு அருகில் இல்லை. ஒரு வித்தியாசமான பாயிண்ட் இல்லையா. இப்ப B என்பவர் பாத்தீங்கன்னா எங்கெங்க இல்லைன்னு சொல்றாங்க, EAH க்கு அருகில் இல்லைன்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கு பக்கத்துல இருக்க சீட்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா B வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்ப E க்கு பக்கத்துல இருக்க சீட் பாத்தீங்கன்னா இது, இந்த இடத்துல B வரக்கூடாது, அடிச்சு வச்சிருவோம். அதே மாதிரி இந்த சீட்லயும் வரக்கூடாது. ஓகேங்களா, இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா B வரக்கூடாது. அதே மாதிரி ஏக்கு பக்கத்து சீட்லயும் வரக்கூடாது. இங்கேயுமே பாத்தீங்கன்னா B வரக்கூடாதுன்னு அர்த்தம். H க்கு பக்கத்துல சீட்டு இல்லாதால பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அப்போ EAH க்கு பக்கத்துல B வரக்கூடாது. அந்த படி பாத்தீங்கன்னா நம்ம டிரா பண்ணியாச்சு. சரிங்களா, சரி ஓகே. அப்போ B எங்க தான் வர வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சீட்ல எங்கேயாவது வர சான்ஸ் இருக்கு. சோ அடுத்து வர பாயிண்ட்ஸ் வச்சு அவரை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகேவா, சரி ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, G என்பவர் H க்கு எதிராக உள்ளார். சரிங்களா, G என்பவர் H க்கு எதிராக உள்ளார் சொல்லிருக்காங்க. அப்போ H க்கு எதிராக G எங்க டிரா பண்ணிடுவோம். சோ ஒரே ஒரு சீட் தான் பேலன்ஸ். இந்த இடத்துல B டிரா பண்றோம். சரிங்களா, அப்ப ரெண்டு இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதுபடி பாத்தீங்கன்னா அதுல ஒரு இடத்த G வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவருடைய இடத்த. சோ அதனால இந்த இடத்துல தான் B வந்தாவணும், வேற வழியே கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே. அப்ப மீதி எத்தனை சீட் இருக்கு, 1 2 இந்த 3 சீட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அதை மட்டும் டிரா பண்ணிடுவோம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, C என்பவர் G க்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளார். சரிங்களா, C என்பவர் G க்கு வலதுபுறம். G எங்க இருக்காரு, ஃபர்ஸ்ட் G எங்க இருக்காரு, G க்கு வலதுபுறம்னு சொல்லும்போது ரைட் சைடு. ஓகேங்களா, 1 2 3 மூணாவதா யாரு இருக்கான்னு சொல்லிருக்காங்க, C கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல C வருவார். G க்கு வலதுபுறம் சொல்லும்போது ரைட் சைடு 1 2 மூணாவது சைடு C வந்துறாரு. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, D என்பவர் E க்கு அருகில் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. சோ E க்கு அருகில் இருக்க சீட்டு இது மட்டும்தான். இந்த இடத்துல யார் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த இடத்துல Dயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அருகில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த இடத்துல வரக்கூடாது. சோ ரிமைனிங் இருக்கிற சீட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீட் மட்டும் தான் பேலன்ஸ். அப்போ D என்றவர் இங்கதான் வந்தாவணும், வேற வழியே கிடையாது. சரிங்களா, அப்போ D இங்க டிரா பண்ணிப்போம். இப்ப லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீட் மட்டும் கடைசி வரையும் பேலன்ஸாவே இருக்கு. இந்த 8 பேர்ல பாத்தீங்கன்னா யார் இன்னும் ஃபில் பண்ணாம இருக்காங்களோ அவங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா, 8 பேர்ல மிச்சம் மீதி இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா F மட்டும் தான் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நம்ம ஃபில் பண்ணாம இருக்கும். சோ F டைரக்டா நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, G க்கும் D க்கும் இடையில் இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஓகே, G எங்க இருக்காரு, G இங்க இருக்காரு, D இங்க இருக்காரு. G க்கும் D க்கும் இடையில் இருப்பவர் B தான். சரிங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் என்ன, B. ஓகேவா, சரி ஓகே. இப்ப செகண்ட் क्वेश्चन போவோம். A க்கு எதிராக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் A எங்க இருக்காரு, இங்க இருக்காரு இல்லையா. A க்கு எதிராக இருப்பன்னு சொல்லிட்டு டைரக்டா பார்த்தோம்னா F தான் இருக்காரு. சோ ஓகே, அப்போ செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் F. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் B, செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் F. ஓகேங்களா, சரி ஓகே. இவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். என்னன்னா கொடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா பார்த்து அலாட் பண்ணணும்.
ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே கவனமாக அட்டன் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட் தப்பானாலுமே நமக்கு டோட்டலாக தப்பாயிடும். ஸோ அதனால பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டினோட நம்ம இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிப்போம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.